வருகின்ற 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு நீங்க வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறது செய்வீங்களா? மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைய போகுது. நீங்க சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தேர்ந்தெடுக்கல, அமைச்சர் தேர்ந்தெடுக்க போறீங்க. அதனால உங்களுக்கு கூடுதல் கடமை இருக்கு, கூடுதல் பொறுப்பு இருக்கு. வரும்போது அண்ணன் ரகுபதி அவர்கள் என்கிட்ட சொல்லிட்டாரு, தம்பி மீண்டும் நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், சில கோரிக்கைகள் இருக்கு, அதை போய் கொடுத்துற ஆட்சி அமைச்ச எங்களுக்கு பண்ணி கொடுத்துரு சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறார். தொட்டியம்பட்டியில சமுதாய நலக்கூடம் அமைக்க வேண்டும், தாரியம் ஊராட்சியில சாலை வசதிகள் செய்த வேண்டும், அரிமளத்துல விவசாயிகளுக்கு புதுசா உழவர் சந்தை அமைச்சு கொடுக்கணும், முனசந்தை ஊராட்சியில புதிய ரேஷன் கடை வேணும், பொன்னமராவதி பகுதியில் இருக்கக்கூடிய கம்மாய்கள் எல்லாம் தூர்வார வேணும், அதே மாதிரி அங்க ஒரு பூங்கா அமைக்கணும், அரசு பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடம் தேவை எங்க பொன்னமராவதியில, காலையூர் ஊராட்சி பகுதியில ஒரு புதிய பயர் ஸ்டேஷன், புதிய தீயணைப்பு நிலையம் வேண்டும், மேல்நிலை வயல் ஊராட்சியில கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் எல்லாம் அண்ணன் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு திரும்ப வாக்குறுதி கொடுக்கிறேன். அண்ணன் அவர்கள் ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்கன்னா நிச்சயம் இந்த கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்போம். இது என்னுடைய வாக்குறுதி. செஞ்சு கொடுப்போமா? மக்களை போய் சந்திக்கிறோம், எவ்வளவு திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அது கடந்த 5 வருஷத்துல கொடுத்த வாக்குறுதி, பல வாக்குறுதிகள், சொன்ன திட்டங்களையும் செஞ்சிருக்கிறோம், சொல்லாததையும் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதுல செலவற்ற மட்டும் இங்க நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். 2021 சட்டமன்றத்தின் போது நம்முடைய முக்கியமான ஒரு வாக்குறுதி, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் கொடுப்போம்னு சொன்னோம். நம்முடைய முதலமைச்சர் வென்ற பிறகு, ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயண திட்டம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் தான். ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலம் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும், கல்வி மிக மிக அவசியம் முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அப்படி அரசு பள்ளி வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில நேரத்துக்கு வரணும், பசியோட படிக்க கூடாது, பசியை தீர்த்துட்டு படிக்கணும்னு இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தினமும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுக்கப்படுது. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு, அடுத்து காலேஜுக்கு போகணும்ல, மேற்படிப்பு படிக்கணும்ல, அதுக்காக நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் கல்வி ஊக்கத்தொகை. அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் மேற்படிப்புக்கு சேர்ந்தாலும், தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாசம் மாசம் அவங்களுடைய வங்கி கணக்குல மாணவிகளுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் 2 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கு. இன்னைக்கு அதிமுக காரங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க. லேப்டாப் திட்டம் அவங்க கொண்டு வந்த திட்டம். ஆமா, அவங்க கொண்டு வந்த திட்டம் தான். அதிமுக அரசு யாருக்கு லேப்டாப் கொடுத்துச்சு? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்தாங்க அதிமுக ஆட்சியில. அது மாதிரி சோப்பிட்ட போங்க. அந்த லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை 2019ஆம் ஆண்டு கைவிட்டுட்டாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? இந்த லேப்டாப் திட்டம் பள்ளிக்கூட படிக்கிற குழந்தைங்களை விட கல்லூரி படிக்கிற குழந்தைங்களுக்கு, மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்து ஒரு வேலை தேடும் போதா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போறதா போதா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணும் போதா இருக்கட்டும், இல்ல மேற்படிப்புக்கு போறதா இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் அதிக பயனுள்ளதா இருக்கும் லேப்டாப் திட்டம். இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு கொடுத்து முடிச்சிருக்கிறோம். வேலை வாய்ப்பு 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எத்தனை பேருக்கு தெரியும்? மகளிருக்கு தெரியும். இது சென்ற சட்டமன்ற தேர்தல் போது நம்ம கொடுத்த வாக்குறுதி. கடந்த 3 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் வாங்கியிருக்கிறார். இந்த மகளிர் உரிமை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பணி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்
1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தாங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் ஒரே டிரான்ஸ்பர்ல நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு அக்கௌண்ட்ல போட்டாரு. 9 மணிக்கு எல்லாம் மகளிர் போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்தாங்க. ஏன் மோடி மேல அவ்வளவு பயம்? எங்க அண்ணன் எங்க முதலமைச்சர் இந்த காசை கொடுத்திருக்காரு, மோடி மினிமம் பேலன்ஸ் சொல்லி அந்த பணத்தை சுட்டிட போறாருன்னு மகளிர் ரொம்ப தெளிவா அந்த முடிவு எடுத்தாங்க. இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சவுடன் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆனோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தரோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்படும். இலவச லேப்டாப் கொடுப்போம்னு அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு 10 லட்சம் பேருக்கு வீடு இல்லாத 10 லட்சம் பேருக்கு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி இது வரைக்கும் வாங்குற கடன் எல்லாம் இல்லாம இனிமே துணை இல்லாம கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தோட முக்கியமான ஒரு வாக்குறுதி, ஆட்சி அமைஞ்ச உடனே அனைத்து மகளிர் கையிலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8,000 மதிப்புள்ள 8,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பன் வச்சு மகளிர் அவங்களே முடிவெடுத்துக்கிட்டோம். முதலமைச்சர் நம்ம எதுவும் சொல்ல வேணாம், என்ன வேணுமோ அவங்களே வாங்கிக்கிட்டோம். அவங்க வீட்டுல என்ன தேவையோ, என்ன எலக்ட்ரானிக் சாமான் தேவையோ, என்ன மின்சார பொருட்கள் தேவையோ, பிரிட்ஜோ டிவியோ குக்கரோ மைக்ரோவேவனோ மிக்சரோ கிரைண்டரோ எதுனாலும் மகளிரே முடிவு எடுத்துக்கிட்டோம்னு முதலமைச்சர் அவர்கள் இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் பொறுப்புல உட்காரணும். செய்வோமா? இப்ப இவ்வளவு நேரம் எனக்கு தொண்டை சரியில்லை, இருந்தாலும் இவ்வளவு நேரம் எவ்வளவு திட்டங்கள் இந்த 5 வருஷத்துல பண்ணிருக்கோம்னு சொன்னேன். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். இவ்வளவு திட்டங்கள் சொன்னதுனாலதான் பண்ணதுனாலதான் நம்முடைய தலைவர்னாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு. நாம இவ்வளவு சாதிச்சு காட்டியிருக்கிறோம், இவ்வளவு சாதனைகள் நிகழ்த்திருக்கோமே, இதுக்கு ஒன்றிய அரசு நமக்கு துணை நிக்குதா? நம்ம கேட்கிற கல்வி நிதி கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. 2,500 கோடி நமக்கு வர வேண்டிய கல்வி பகிர்வு நிதி வரல. நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் கொடுப்பேன்னு சொல்லுது ஒன்றிய அரசு. நாம ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா மும்மொழி கொள்கை இருக்கிறதுல மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்திய சமஸ்கிருதத்தை திணிக்க பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அறிவிச்சுட்டாங்கம்மா. இப்ப வாரம் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்களே, அவங்க வராங்க. திட்டங்கள் வருதா? நிதி வருதானா? இல்ல, எந்த திட்டமும் வரல. போன பட்ஜெட்ல ஒன்றிய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. பைனான்ஸ்ல பட்ஜெட்ல எப்படிப்பட்ட தமிழ்நாட்டை பழிவாங்கிற பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? அதனாலதான் நம்முடைய தலைவர் தொடர்ந்து திருப்பி சொல்றோம், இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி. ஜெயிக்க போறது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு பார்த்துடலாம். டெல்லி அணிய தமிழ்நாடு அணி நாம தோக்கடிக்கணும். செய்வோமா? நான் டெல்லி அணின்னு சொல்றது யார் யார் இருக்காங்க அணின்னு சொல்லுங்க பாப்போம். மோடியும் மோடியுடைய அடிமை கூட்டம் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போமா? முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இவர் மாதிரி ஒரு முரட்டு அடிமைய? மோடி என்ன சொன்னாலும் கேட்பாரு. நீ டெல்லிக்கு வாங்க நடந்தே ஓடியே போவார் டெல்லிக்கு. அப்படிப்பட்ட ஒரு முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே தமிழ்நாடு பல முறை அவருக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறோம். பாஜகவோட வந்தாலும் சரி வராட்டியும் சரி. போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை பாஜகவுக்கு வாடகைக்கு விட்டுருந்தாரு. இந்த தேர்தலில் அதிமுகவை பாஜக வித்துட்டாரு. இன்னைக்கு தொடர்ந்து சொல்றாரு எல்லா இடத்துலயும். என்ன சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி? தமிழ்நாட்டை காப்போம், மக்களை மீட்போன்றாரு. அதிமுக அப்போ அவரை காப்பாத்திட்டு அதிமுக பாஜக கிட்ட மீட்கணும்.
நான் தொடர்ந்து சொல்றேன், அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது, நமக்கு ஈஸி. இது வரைக்கும் 10 தோல்வி கொடுத்திருக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இந்த முறை மொத்த தோல்வியும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வர்ற சட்டமன்ற தேர்தல். செய்வோமா? ஊர்ல பழமொழி உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இன்னைக்கு ஜாடிக்கு ஏத்த மூடியாக ஒரு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி இருக்கிறாரு. அவங்களை துரத்த வேண்டிய நேரம் வந்தா அவங்க துரத்த வேண்டிய நேரம் சட்டமன்ற தேர்தல். உதயநிதி வந்தாப்புல போய் பார்த்தோம், பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது. இன்னைக்கு தேதி 4ஆம் தேதி முடிஞ்சிச்சு, 23 தேர்தல். இன்னும் 4 இருந்து 18 நாட்கள் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த குடும்பத்திற்கு நாங்க பொறுப்பு. இந்த குடும்பம் ஒவ்வொரு தெருவா போய் வாக்கு கேளுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பமா போய் பாருங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. சொல்லுங்க அவங்க கிட்ட, ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்? இந்த 5 வருஷத்தை என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க, என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, செஞ்சா சொன்ன வந்தா என்ன பண்ணுவாங்க? மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு மீண்டும் எப்படி தலைகுனியும்? மீண்டும் நம்முடைய மாநில உரிமை எல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க. டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் நம்முடைய தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க திரு மோடி அவர்கள். நாம திருப்பி சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தலில் ப்ரூவ் பண்ணுவோம். பண்ணுவோமா? நிச்சயம் செய்வோமா? இதுல எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன். இன்னும் பெருமையா குறிப்போடு சொல்லணும்னா, கலைஞருடைய பேரனாக, தலைவருடைய மகனாக இருந்து சமூகத்துல வாக்களிச்சு அண்ணன் ரகுபதி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. இந்த குடும்பம் தகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் நிச்சயம் பார்த்து உங்களுக்கு கொடுப்பார் என்ற வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன்.